அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கங்க. விவசாயத்தில் எல்லாருமே நஷ்டம் ஏற்படுதுன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். எல்லா டைமும் நஷ்டமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அதிக லாபம் வரும். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ வேர்க்கடலை நாங்கள் போட்டு இருக்கோம். போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம், அதாவது இப்போ அறுவடைக்கு கரெக்டாக வந்துடுச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி, பிறகு மருந்து, இது மட்டும்தான் செலவு. தண்ணி பார்த்தீங்கன்னா நம்மள்தே இருக்குது. வெளியேருந்து வாங்கிட்டு வந்து விட போகிறதில்ல. மருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோ யூரியா, ஒரு 10 கிலோ அடி உரம். பிறகு பார்த்தீங்கன்னா இதில் வேர்க்கடலை போடுறதுக்காக ஒரு 2000 ரூபாய், மிஞ்சி போனால் ஒரு 4000 ரூபாய் செலவாயிருக்கும். இப்போ நம்ம அறுவடை பண்ணால் எப்படியும் ஒரு 5 மூட்டை கம்பல்சரி வரும். எனக்கு தெரிஞ்சு 4-5 மூட்டை வந்துடும். ஒரு மூட்டை 1500 ரூபான்னு கணக்கு வச்சா கூட 5 மூட்டைக்கு நீங்களே கணக்கு போட்டுக்கங்களேன் எவ்வளோ வருதுன்னு. லாபமே இல்லாத விவசாயம் யாருமே பண்ண மாட்டாங்க. லாபம் இருக்குது, பட் ஆனால் விவசாயம் பண்ண யாருமே முன் வரதில்லை. காரணம் பார்த்தீங்கன்னா யார் கேட்டாலும் நஷ்டம் நஷ்டம் தான் சொல்லுவாங்க. விவசாயத்தில் லாபம் இருக்குது, இறங்கி வேலை செஞ்சால் அதிக லாபம் பெறலாம்.